மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ராமதாசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்து அறிக்கையை ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்திருக்கிறது. இது குறித்து முழுமையான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் கலிஃப்துல்லா இணைந்திருக்கிறார். கலிஃப்துல்லா, மேலும் விவரங்கள் என்ன? பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி அன்று பட்டனூரில் பகுதியில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக செயல் தலைவர் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒழுங்கு நடவடிக்கை குழு ராமதாஸிடம் வழங்கியது. இது தொடர்பாக பாமக சார்பில் அன்புமணிக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டது. அது கேடு நேற்றுடன் முடிந்த நிலையில் இன்று அவசரமாக தைலாபுரம் தோட்டத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக ராமதாஸ் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியான நிலையில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ராமதாஸிடம் தற்போது அறிக்கை சமர்ப்பிப்பு செய்து வரும் நிலையில் தைலாபுரம் ராமதாஸை சந்தித்து அறிக்கை அளித்தது ஒழுங்கு நடவடிக்கை குழு. மேலும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் ராமதாஸுடன் தற்போது ஒழுங்கு நடவடிக்கை குழு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ராமதாஸ் இறுதி முடிவெடுப்பார் என தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.